ஹே பூ ஸ்குவார், நீங்கள் டைட்டிலில் பார்த்தது உண்மைதான். நம்ம போகிறதா இருந்த கோவாவோட பிளைன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸ்பைஸ் ஜெட்டோடது. ஏன்னு தெரில, நான் உங்களுக்கு அந்த மெயிலை ஷோ பண்ணுறேன். இதுதான் ஸ்பைஸ் ஜெட்லேருந்து அந்த மெயில். என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லி வந்தது. 9:30 ஆஃபீஸில் போய் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரின்னு சொல்லி விமல் குரூப்பில் போட்டான். ஸோ அப்படியே எல்லாரும் கான்ஃபரன்ஸ் கால் எடுத்து விமல், குமரசன், ஜெய், ஸ்ரீநாத், தரணி, கௌசி, சிவா, கோவில் எல்லாருமே கான்ஃபரன்ஸ் கால் வந்தோம். வந்துட்டு மார்னிங்லேருந்து இதே தான் பேசிகிட்டு இருந்தோம். ஈவினிங் வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகும். கோவாவில் எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. ரூமாக இருக்கட்டும், ரிட்டனாக இருக்கட்டும், எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. பட் இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் கூட இதை பற்றி யோசிக்கவே. அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்துருச்சு. ஸோ டிஸ்கஷனில் விமல், ஸ்ரீநாத், கோவில், சிவா என்ன சொன்னாங்கன்னா, அதே டைமுக்கு வேறு டிக்கெட் இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தாங்க. அது இருந்துச்சு. ஏர் இந்தியா ஃப்ளைட்டோட 5,000 ஆனால் அந்த டிக்கெட். அப்படி இப்படி டிஸ்கஷன் போக எல்லாரும் ஓகே பண்ணியாச்சு. பிளான் எக்ஸ்ட்ரா 2,000 தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணாங்க. பட் தரணி வந்து கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து பட்ஜெட் ஏறதுனால. தரணி என்ன ஐடியா சொன்னா, ட்ரெயினில் போகலாம் அப்படின்னா. ட்ரெயினில் போனால் ரொம்ப டயர்ட் ஆயிரும், என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் டிஸ்கஷன் போச்சு. இங்கே டிஸ்கஷன் நாங்கள் பண்ண அங்கே ஃப்ளைட் டிக்கெட் ஏறிடுச்சு. ஸோ அது அப்படியே ஹோல்டில் போட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. கான்ஃபரன்ஸ் காலில் தான் காலையில் 9:30 ஈவினிங் வந்து 7 வரைக்குமே கான்ஃபரன்ஸ் காலில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. சந்தோஷ் வந்து இங்கேருந்து கொச்சி, சேலம் டு கொச்சி போயிட்டு கொச்சியிலேருந்து அங்கேருந்து ஃப்ளைட் போயிடலாம், 3,000 தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு வந்து ஃபைனலைஸ் ஆகலை. ஹோப் கைஸ் வில் ஒர்க்கிங் ஆன் இட். அப்படி வந்து வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கும். பசங்க கண்டிப்பாக கண்டுபிடிப்பானுங்க. கோவில், விமல், சிவா, ஸ்ரீநாத் 4 பேரும் வந்து ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க. அவர் கைஸ் வில் ஃபைண்ட் தட். அண்ட் கண்டிப்பாக வந்து கோவா போவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம்.